நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக எண்ணிக்கையுள்ள மக்களுக்கு கிறிஸ்துவை குறித்து விவரமாக போதித்ததாக, விவரமாக காண்பித்ததாக பவுலினுடைய அறிக்கையை பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், விவரமாக சொல்கிறார். யாருக்கு சொல்லுகிறார்? ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேர்களோ அத்தனை பேர். ஆம், இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது தங்களை மேன்மையாக, மற்றவர்களை இழிவாக, மற்றவர்களை தாழ்ந்தவளாக யோசிக்கிறோம். ஆனால் தைரியத்தோடு கூட பவுல் சொல்கிறார், ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டதாக. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஞானஸ்நானத்துக்குள்ளாக ஜனங்களை கொண்டு வர நாம் வாஞ்சிக்க வேண்டும். அந்த அனுபவத்தில் வந்துவிட்டால் கிறிஸ்துவை அவர்கள் தரித்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது வாழ்க்கையில் வருகிற பயம், போராட்டம், குழப்பங்கள் எல்லாம் அவளை விட்டு விலக ஆரம்பிக்கும். அதனால் பவுலினுடைய அனுபவம் போல நம் வாழ்க்கையிலே தேவ ஜனங்களாகிய நாம் இதற்காக பிரயாசப்பட வேண்டும். இதற்காக நம்முடைய நேரங்களை, நம்முடைய காலங்களை, நம்முடைய தாழ்ந்துகளை செலவிட வேண்டும். காரணம், தேவனை சகல ஜனங்களும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். காரணம், அவருடைய சாயலாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனையும் உண்டாக்கினபடியினாலே, அவருடைய சுவாசத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளாக ஊற்றினபடியினாலே அவரை தரித்து கொள்ள, அவருடைய பிரசனத்தை உலக மக்கள் புரிந்து கொள்ள, ஜனங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறபடியினாலே நாம் எந்த விதத்திலாவது அநேக ஜனங்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தி ஞானஸ்நானத்துக்குள் கொண்டு வரும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். அது தெய்வ பார்வையிலே உயர்ந்ததாக இருக்கிறது. நாம் மாத்திரம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளாதபடிக்கு அநேகரை கிறிஸ்துவுக்குள் தரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பணி செய்களை பார்க்கும் போது தங்களை மேன்மையாய் எண்ணி விசுவாசிகளை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள யோசிக்கிறோம். அப்படி அல்ல, யாவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். அதுபோல் நாம் மாத்திரமல்ல, அநேகர் கிறிஸ்துவை தரித்து கொள்ள நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடலே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடலே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆண்டவரே, எங்களுக்குள் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலமாக அநேகரை நீ ஆண்டவரே அறியவும் உம்முடைய கிருபையில் கடந்து வரவும் விரும்புகிறபடினால் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் மையப்படுத்த உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.